ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி வித் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வெட்டிங்ஸில் ஸ்பெஷலான மட்டன் தால்ச்சா ரெசிபிங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பாருங்களா. நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஃபுல் மாங்காவை நான் ஆட் பண்ணுறதுனால புளி கம்மியாகவே எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பீஸ் தேங்காய், சின்ன சைஸ் வெங்காயம், இது மட்டும் நான் அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். இதுக்கு எந்த இன்க்ரீடியண்ட்டுமே ஜாஸ்தியாக இருக்காது. இது பார்த்திங்கன்னா ஒரு 100 ml நான் 100 கிராமுக்கு நான் துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு குக்கரில் துவரம்பருப்பை மட்டும் நான் 2 விசிலுக்கு பாயில் பண்ணி வேக வச்சு நான் எடுத்துக்க போகிறேன். இது துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே நம்ம போடுவோம். ஆனால் நான் ரெண்டையுமே தனித்தனியாக தான் நான் குக்கரில் விசில் வைக்க போகிறேன். ரெண்டும் சேர்ந்து போட்டோன்னா கடலைப்பருப்புக்கு 3 விசிலாவது வேணும். துவரம்பருப்பு அதுக்குள்ளே ரொம்ப குழஞ்சிடும். அதனால் நான் துவரம்பருப்பு தனியாக 2 விசில்லையும், இப்போ அதே குக்கரில் துவரம்பருப்பு நம்ம எடுத்தோம்லையே 100 கிராம் எடுத்தோம்லையே அந்த இதில் நான் காவாசி அந்த கப்பில் காவாசி கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். 1:4 ரேஷியோ. கடலைப்பருப்பு காவாசினா அதை விட 4 மடங்கு துவரம்பருப்பு. இப்போ நான் மட்டன் எடுத்துக்கிறேன். தால்ச்சாக்குன்னு கேட்டாலே மட்டன் எலும்பு பீஸாக தருவாங்க. ஸோ இப்போ இது ரெண்டுமே நான் சேர்த்து தான் நான் குக்கரில் பாயில் பண்ண போகிறேன். இது ரெண்டும் பாயில் ஆகிறதுக்கு ஒரு 3 விசில் வச்சா போதும். நான் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நான் இப்போ பாயில் பண்ணி வைக்கிறேன். 3 விசில்லே பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும், மட்டனும் நல்லாவே குக் ஆகிருக்கும். 3 விசில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், மட்டனும் நல்லா குக் ஆகிடுச்சு, நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பும் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம குக் பண்ண மட்டனும் கடலைப்பருப்பும் நல்லாவே குக் ஆகிடுக்கும். போதும், இந்தளவு கன்சிஸ்டன்சி குக் ஆனால் போதும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் போட்டு இன்னும் நம்ம குக் பண்ண மசாலா போட்டு அதுக்காக நம்ம குக் பண்ணுறதுனால ஓவர் குக் ஆகிடுச்சுனாலும் அது நல்லா இருக்காது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நீங்கள் குக் பண்ணால் போதும். இப்போ இது ரெண்டையுமே நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது அதே குக்கரில் நான் 1 ஸ்பூன் கடுகு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப போடாதீங்க, ஒரு மாதிரி கசப்பு கொடுத்துரும். அண்ட் 1 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அது நல்லா ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் வெங்காயம் போதும். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு சின்ன சைஸ் வெங்காயம் போதும். அது ஒன்றும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நான் அந்த வெங்காயத்தையும் அதையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நல்லா ஃப்ரை ஆகணும்லாம் இல்லை, நார்மலாக நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி மீடியம் சைஸுக்கு மீடியமாக ஃப்ரை ஆனால் போதும். நல்லா அது ஆயிலில் ஃப்ரை ஆகிடணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆன உடனே நான் பார்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது 3 மட்டும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப இல்லை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, அவ்வளோதான். நீங்கள் ஆல்ரெடி பவுட்ரு பண்ணியிருந்தீங்கனாலும் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மட்டும் இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுதான் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறதே இதுதான். தால்ச்சாக்கு அந்த ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறதே இந்த இதுதான். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதில் அதே மாதிரி சின்ன சைஸ் ஒரு தக்காளி, அவ்வளோதான் நான் ஆட் பண்ண போகிறேன். அந்த தக்காளி இதில் நான் ஆட் பண்ணி நல்லா நான் ஃப்ரை பண்ணி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் அதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த ரெசிபிக்கு நான் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கம்மியான அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் கத்திரிக்காய் ஒரு 5 எடுத்திருக்கேன். மாங்காய் 1 ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நான் இவ்வளோ மாங்காய் ஃபுல்லாக போடுறதுனால தான் நான் புளி கொஞ்சமாக நான் ஆட் பண்ணேன். ஆனால் இதுலேயும் புளிப்பு இருக்கும், அதுவும் நீங்கள் ஜாஸ்தி போட்டிங்கன்னா ரொம்ப புளிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக. இது கூட வேணும்னா நீங்கள் வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் ஜாஸ்தியாக செய்கிறீங்கும் போது அந்த மாதிரி எல்லா காயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கம்மியாக செய்கிறதுனால இது மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போது நான் மேஷ் ஆன தக்காளி கூட ஒரு 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதோடய ஆட் பண்ணி நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை ஆயிலே நம்ம ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும்.
ஸோ இப்போ அந்த ஆயிலெலாம் அந்த ஸ்மெல் போகணும். இப்போது அது ஃபுல் ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் மசாலா பவுடர் எல்லாமே ஆட் பண்ணுறேன். என்னென்ன மசாலான்னு பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நார்மல் கொரியாண்டர் பவுடர், நம்ம மித்த குழம்பு மசாலாவோ இல்லை அந்த மாதிரி எந்த மிக்ஸ்டும் இல்லாமல் plain கொரியாண்டர் பவுடர் அது வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எல்லா மசாலாவையும் நான் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நான் தண்ணி ஊற்றி அதை நான் ஃப்ரை பண்ண வைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு அந்த ஆயிலே பண்ணால் ஒரு மாதிரி தீஞ்சு அந்த பிடிச்சிடும், அந்த ஸ்மெல் மாறிடும். அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1 செகண்ட் மட்டும் அதில் நான் நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியிலே அதை வந்து நான் ஸ்மெல் போகிற வரைக்கும் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு நான் என்ன தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டன் குக்கரில் வேக வச்ச அந்த ஸ்டாக் இருக்கு இல்லையா, மட்டன் ஸ்டாக், ஸோ அந்த தண்ணி தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம இந்த தண்ணியும் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ அந்த தண்ணியை ஆட் பண்ணி நான் மசாலா எல்லாமே வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன் அந்த ஸ்மெல் போகிறதுக்காக. பார்த்திங்கன்னா தெரியும், மசாலா எல்லாமே வந்து அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகி கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், அது வந்து ஃபுல்லாக அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும். இப்போது ஒரு 2 செகண்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மசாலாவோடையே போட்டு நான் வந்து குக் பண்ண போகிறேன். அப்போ தான் இப்போ இந்த மசாலா இதெல்லாம் இருக்கும்போதே போட்டால் தான் கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வேகும். அதனால் நான் ஃபஸ்ட்டு அதை நான் போட்டுடுறேன். அதை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா அந்த ஆயில் அந்த இதுலேயே மசாலாவில் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அந்த மட்டன் அதெல்லாம், அது எல்லாத்தையுமே வந்து இப்போ நான் மொத்தமாக அதில் ஆட் பண்ணி பாயில் பண்ண போகிறேன். எல்லாமே இப்போ வந்து நம்ம ஒன்றா சேர்த்து இது பண்ணிடலாம். குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில். இப்போ வந்து நல்லா கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு வந்து குழம்பு நல்லா கொதிக்கணும், மசாலா வாடை எல்லாமே போய் வரணும். உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ கத்திரிக்காய் வெந்திருக்கும், நீங்கள் பார்த்தோன்னே தெரியும். ஸோ கத்திரிக்காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணணும். நான் மாங்காய் வந்து கடைசியில் தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா முதலே போட்டால் மாங்காய் கரைஞ்சிரும். அதனால நான் காய் அப்போ போடாமல் மாங்காய் மட்டும் கடைசியாக போட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் மாங்காய் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு 6 ஸ்லைஸ் வந்துச்சு. ஸோ இப்போ 6 ஸ்லைஸையுமே வந்து ஸ்லைஸ் பீசஸ் மட்டும் நான் வந்து இப்போது குழம்புல நான் ஆட் பண்ணுறேன். மாங்காய் குக் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, அது சீக்கிரமே குக் ஆயிரும். கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு ஆகாது, சீக்கிரமே ஆயிருங்கிறனால அதை கடைசியாக ஆட் பண்ணி அது ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ மாங்காய் ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட் அது லைட்டாக ஒரு கொதிக்கிற ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, சால்ட் இல்லைன்னா சில்லி பவுடர் எது வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ வந்து அந்த குழம்பு வந்து ஓரளவுக்கு கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கிற இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, ஒரு 4-5 பீஸ் தேங்காய், ஒரு சின்ன வெங்காயம், அதை நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் நான் கடைசி ஃபைனல் ஸ்டேஜில் நான் இதோட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, கொஞ்சம் ப்ராசஸ் தான். பட் ஆனால் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அது சீரக சம்பா ரைஸுக்கு வந்து செம்மையாக இருக்கும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். சால்ட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நான் வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், குழம்பு நல்லா மலமலன்னு கொதிச்சிட்ருக்கு. தால்ச்சா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த மாங்காய் வந்து வெந்திருக்கணும், பார்த்தா தெரியும், குழைஞ்சும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு குக் ஆனால் கொதிச்சா போதும் அது. ஸோ இப்போ மாங்காய் நல்லா கொதிச்சிருக்கு, பார்த்தாலே தெரியும், தான் ஃபைனல் ஸ்டேஜு.
ஆனால் அடிக்கடி வந்து அந்த நீங்கள் தால்ச்சா வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா காயெல்லாம் நம்ம போட்டிருக்கனால அது மேலே வந்துடும். பருப்பு ஐட்டம் தால் ஐட்டம்ஸ் வந்து கீழே போய் நின்று பிடிச்சிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அடிக்கடி அதை மிக்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கீழே பிடிக்காமல் உங்களுக்கு பருப்பு அது பிடிக்காமல் அது பாயில் ஆக ஈவனாக பாயில் ஆகும். அதுக்காக நீங்கள் ஒரு இடையில ஒரு 2 டைம் 3 டைம் வந்து நீங்கள் மிக்ஸ் கொடுங்க. அப்போ தான் பருப்பு பிடிக்காமல் இருக்கும். இப்போ டேஸ்ட் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு, அதுவும் ஸ்பெஷலி சீரக சம்பா பிரியாணிக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான காம்பினேஷன் தால்ச்சா. இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.